விஜயதசமி அன்று கல்வி, கலைகள் என எதை துவங்கினாலும் வெற்றியுடன் முடியும் என்பது ஐதீகம். இந்நாளில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது வழக்கம். ஆண்டுதோறும் தினமலர் சார்பில் வித்யாரம்பத்துக்கு உகந்த நாளான விஜயதசமி திருநாளில் இளந்தளிர்களின் பிஞ்சு விரல் பிடித்து அரிச்சுவடியை ஆரம்பிக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு விஜயதசமி நாளான இன்று தினமலர் மாணவர் பதிப்பு மகன்யாஸ் இணைந்து 2.5 முதல் 3.5 வயது குழந்தைகளுக்கான ஆன்னா ஆவண்ணா அரிச்சுவடி ஆரம்பம் நிகழ்ச்சி சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தான நிர்வாகத்திற்கு பாத்தியப்பட்ட மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் இன்று காலை 9 மணி முதல் 12 மணி வரை நடைபெற்றது. பூஜைக்குரிய பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. பையனுக்காக வித்யாரம்பம் பண்ணுறதுக்காக தான் வந்தோம். எங்கள் அக்கா நாலாட்டின் புதூர் தான், ஆனால் இங்கே அப்பா வீடு மதுரை. நாங்கள் இந்த தினமலர் பேப்பரில் நியூஸ் பார்த்ததுலேருந்து தான் புக் பண்ணோம். புக் பண்ணதில் எங்களுக்கு இந்த இதில் தட்டு, அரிசி, பழம் இந்த வித்யாரம்பம் பண்ணுறதுக்காக ரொம்ப எல்லா இதுவுமே பண்ணியிருக்காங்க. முன்னேற்பாடு நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய கூட்டம் சேராமல் பாட்டாக விடுறது எல்லாமே நீட்டாக கிளியராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. தினமலர் பேப்பருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னோட பையனுக்கு இங்கே நாங்கள் வித்யாரம்பம் பண்ணோம். அதே அப்படியே எங்கள் அக்கா பையனுக்கும் இன்றைக்கி நாங்கள் இங்கே கண்டினியூ பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த அரிச்சுவடி ஆரம்ப நிகழ்ச்சியில் தங்களது குழந்தைகளை அரிச்சுவடியில் எழுத வைப்பதற்காக ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்தவர்கள் தங்களது குழந்தைகளை அழைத்து வந்திருந்தனர். உள்ள வரும்போது எவ்வளவு கூட்டம் இருந்தாலுமே நல்லா மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே யாருமே இடிச்சுக்கிட்டு போகாம அப்படி சண்டை எதுவுமே போடாம எல்லாரையும் நல்லா கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் இங்க நமக்கு அந்த அரிச்சுவடி ஆரம்பம்ன்றது ஆரம்பிக்கும் போதுமே பொறுமையா எல்லாம் எப்படி பண்ணணும், என்னென்ன ஸ்டெப் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. பாப்பாவுமே நல்லா இது பண்ணாங்க. அவங்க பேசுறது, அவங்க ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வேணுன்றதை அவங்களே கேட்டுக்கிட்டாங்க. ஸோ உண்மையிலே நல்லா இருந்துச்சு எல்லாமே. 1000க்கும் மேற்பட்ட பெற்றோர் முன்பதிவு செய்திருந்த நிலையில் அவர்களுக்கு தேவையான பூஜை பொருட்கள், தாம்பூலம், பச்சரிசி, தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு என அனைத்தும் தினமலர் மற்றும் மகன்யாஸ் சார்பில் வழங்கப்பட்டது. 3 வருஷமா தினமலரோடு இணைந்து இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சியை நடத்துறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம். நாங்கள் ஏற்கனவே தினமலர்னாவே சமூக அக்கறை, நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க. நடுநிலைமையான ஒரு பத்திரிக்கை. அது இந்த 3 வருஷமாக அவங்களுக்கு இந்த ஒரு யோசனை வந்ததுன்னு தெரியல. நாங்களே பேரண்ட்ஸ் சோம்பேறித்தனமாக நிறைய பேர் விட்டுருவாங்க. ரொம்ப ஒரு சிலர் தான் இன்றைக்கி ஸ்கூலில் வேணால் சேர்ப்பாங்க. பட் இந்த வித்யாரம்பம், இந்த அரிசியெல்லாம் வச்சு சாமியை கும்பிட்டு இந்த எழுதுகிற ஒரு நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வருடந்தோறும் இது 3வது வருஷம் நினைக்கிறேன் அதை பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா இருந்தது. நான் இதை 2 வருஷமாக என்னால் வர முடியலை. இந்த தான் என்னுடைய பெரிய பேத்தி, சின்ன பேத்தி தான் புதுசாக ஸ்கூலில் சேர்க்குறோம். இது இன்றைக்கி நான் கலந்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 75வது பவள விழாவில் தினமலருக்கு எங்களுடைய மகன்யாஸ் சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இதில் ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தங்கள் மடியில் வைத்துக் கொண்டு குழந்தைகளின் ஆட்காட்டி விரலை பிடித்து தாம்பூல தட்டில் நிரப்பியிருந்த பச்சரிசியில் முதலில் ஓம், அடுத்து ஆ என எழுத பழகி கொடுத்தனர். போன தடவை விட இந்த தடவை கூட்டம் நிறையாவே இருக்குது. அரேஞ்ச்மெண்ட்டும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே கோயிலே பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது முன்னாடிலாம் நமக்கு தெரியாது. இப்போ நிறையா பேப்பரில் நாங்கள்லாம் தினமலர் பார்த்து தான் வந்தோம். பேப்பரில் போடுறனால நாங்கள் இந்த மாதிரி நடக்கிறது தெரியுது. நிறைய பேருக்கு அது தெரியாது. ஸ்கூலில் பண்ணுவாங்க, கோயிலே பண்ணுறது ரொம்ப பிளஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுற மாதிரி. ட்ரெடிஷ்னல் வழியாக நம்ம கொண்டு போய் குழந்தைங்களை கொண்டு போகும்போது பேரண்ட்ஸுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் தினமலர். மிகச் சிறப்பானதொரு எதிர்காலத்தை இந்த குழந்தைகள் கட்டமைத்து கொள்ள வேண்டும். கல்வி, கேள்வி, ஞானம் இவைகளிலெல்லாம் அவர்கள் தேர்ச்சி அடைந்து இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்கு அடிப்படை கல்வி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று சொல்வார் வள்ளுவர். எல்லா வகையான செல்வங்களிலும் தலையாயது இந்த கல்வி செல்வம். கல்வி ஒன்று இருந்தாலே போதும் இந்த உலகத்தை நாம் வசம் கொள்ள முடியும். நிச்சயமாக வென்று வீரனாக பெரிய ஒரு உலகளாவிய புகழை அந்த கல்வியின் மூலமாக அவர்கள் எய்ய முடியும். வாழ்வாங்க வாழ முடியும் என்பதற்கு அடித்தளம் இடக்கூடிய முதல் நாள் தான் இன்ற விஜயதசமி ஆகிய அக்ஷர அபியாசத்திற்கான நல்ல நாள். இன்றைய தினம் மிக அற்புதமாக இங்கே வந்திருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் தங்களது குழந்தைகளை அழைத்து முதலில் அவர்கள் கைப்பிடித்து ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை எழுதி அதன் தொடர்ச்சியாக அவரவர் தாய்மொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தாகிய ஆனா என்கின்ற எழுத்தை எழுதி துவங்குகிறார்கள்.
அற்புதமான எதிர்காலம் அவர்களுக்கு நிச்சயமாக இறையருள் பூர்வமாக கைகொள்வதற்கு எல்லாமல்ல இறைவனை வாழ்த்தி வணங்குகிறோம். இந்நிகழ்ச்சியின் பவர்ட் பை ஸ்பான்சராக அம்மன் உயர்தர சைவ உணவகம், கோ ஸ்பான்சர்ஸாக ஆனந்தா அண்ட் ஆனந்தா, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் சிபிஎஸ்இ பள்ளி, ஸ்ரீ நர்சிங் ஸ்வீட்ஸ் லிமிடெட், கார்த்திகா அண்ட் கோ அரிசி மற்றும் மளிகை மொத்த வியாபாரம், பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இருந்தன. திண்டுக்கல்ல தினமலரில் புக் பண்ணோம். பையன் வந்து டாக்டராக வரணும்னு ரொம்ப ஆசை. தினமலரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. வில் பி வெரி ப்ரவுட் அண்ட் வெரி ஹாப்பி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு தினமலர் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. சார்